நாளை அதிகாலைக்குள் வடகடலோரத்திற்கும் மழை பொழிவு தொடங்கிடும். படிப்படியாக நாளை மதியத்திற்கு மேல் மிதமானது முதல் கனமழையாக மாறும் வடகடலோரம். 28ஆம் தேதி நம்முடைய டெல்டா கரையை தொடும் வகையில மெல்ல நகர்ந்து நெருங்கி வரும். ஆக நெருங்கி வர மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். அந்தமான்லயும் ஏற்றிருப்பாங்க, கல்கட்டாவிலையும் ஏற்றிருப்பாங்க, பாரதீப் உட்பட எல்லா வங்கக்கடலோர துறைமுகங்களிலும் இந்த 1ஆம் எண் எச்சரிக்கை கூட்டி ஏற்றப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டுக்கு கரைக்கு நெருக்கமா வந்துட்டாலே அது விலகி போவதற்கு வாய்ப்பில்லை, புயலா மாறுவதற்கு வாய்ப்பில்லை, படிப்படியா செயலிழப்பதற்கு தான் வாய்ப்பு. சார், வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்போதைய நிலை என்ன சார்? அதாவது இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 1010 கிலோமீட்டர், அதாவது இந்த மாலை 6 மணி நிலவரப்படி 5:30 மணி நிலவரப்படி 1010 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு, அதாவது வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலையும், திரிகோணமலைக்கு அதே தெற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதாவது இலங்கைக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திரிகோணமலைக்கு. ஆகவே இந்த நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மாறும், அதாவது டீப் டிப்ரெஷனா நாளைக்கு மாறும். ஆனா இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் தமிழ்நாடு கரையை நெருங்கும். ஒருவேளை அது புயலா மாறுச்சுன்னா அது விலகி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவரைக்கும் நம்முடைய கணிப்புப்படி அது புயலாக மாற வாய்ப்பில்லை. மாறினால் விலகி போய்விடும். ஆனால் மழை கொழுப்பை கொடுத்துவிட்டு தான் விலகி போகும். ஆனால் புயலாக மாறாமல் வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அரபிக்கடல் நோக்கி நகர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நான் காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாக்கி மண்டலமா மாறுறதுக்கே கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் கிட்ட எடுத்திருக்குன்னா, இப்ப இன்னும் அடுத்தடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி மழை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 27ஆம் தேதி 26ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார்? அதாவது இப்போ நாளை அதிகாலை அல்லது காலையே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறிடும். மாறி இப்பொழுதே மழை பொழிவு தொடக்கி விட்டது. இலங்கையெல்லாம் திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவுல 25 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது முல்லைத்தீவுல. தற்பொழுது யாழ்ப்பாணம் மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில வங்கக்கடல்ல இப்ப தற்பொழுது மழை பொழிவு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கடற்கரையை நோக்கி முதல்ல வேதாரண்ய பகுதிக்கு இன்றைக்கு மாலை தூறலாக தொடங்கி இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் அது மிதமான மழை பொழிவாக மாறும். நாளை அதிகாலைக்குள் வடகடலோரத்திற்கும் மழை பொழிவு தொடங்கிடும். அதாவது லேசான மழையாக முதல்ல தொடங்கி படிப்படியாக நாளை மதியத்திற்கு மேல் மிதமானது முதல் கனமழையாக மாறும். வடகடலோரம் டெல்டாவெல்லாம் கனமழையாக மாறிவிடும். நாளை இரவு நாளை மறுதினம்லாம் மிக கனமழை பொழிவாக தொடர்ந்து விட்டு மிக கனமழை பொழிவாகவும், சீராக மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாகவும் தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் திருச்சி வரைக்கும் உள்ளே இந்த 3 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். பிறகு இந்த நிகழ்வு செயலிழந்து வடகடலோர பகுதியை நெருங்கும். அதாவது கடலூர் மற்றும் புதுச்சேரியை ஒட்டி நெருங்கும். அதாவது வரக்கூடிய 30ஆம் தேதி தான் அது கடலூர் மாவட்டத்தை நெருங்கும். இப்போ 28ஆம் தேதி தான் நம்ம டெல்டா மாவட்டத்தை நெருங்க போகிறது. 29 டெல்டா மாவட்டம் மற்றும் கடலூர் அருகே தான் நீடிக்க போகிறது. 30ஆம் தேதி தான் அது கடலூர் வழியாக, சென்னைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு செயலிழந்த ஒரு தாழ்வு பகுதியாக கரை கடந்து அரபிக்கடல் நோக்கி நகர போகிறது. ஆக தீவிர மழைப்பொழிவு என்பது 26, 27, 28ஆம் தேதியும், தீவிரம் குறைந்த ஒரு மழைப்பொழிவு என்பது மழைப்பொழிவாக விட்டு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மழைப்பொழிவாக வரக்கூடிய 29, 30, 1, 2 ஆகிய 4 நாட்களும் மழைப்பொழிவு நீடிக்கும். ஓகே, ஆனா டெல்டா மாவட்டங்களை நோக்கி 28ஆம் தேதி தான் நகர போகிறது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 26ஆம் தேதியே ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூருக்கு 27ஆம் தேதி ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில சார் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க? அதாவது இப்பொழுது 1100 கிலோமீட்டர் சென்னைக்கு, நாகப்பட்டினத்திற்கு 750 கிலோமீட்டர்ல இருக்கும் பொழுதே மழை தொடங்கிவிட்டது. இது 28ஆம் தேதி வரை நகரும். 28ஆம் தேதி நம்முடைய டெல்டா கரையை தொடும் வகையில மெல்ல நகர்ந்து நெருங்கி வரும். ஆக நெருங்கி வர மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும்.
அதன் அடிப்படையில இந்த மிக கனமழை பொழிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நேற்றைக்கு முல்லைத்தீவுல சுமார் அங்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே முல்லைத்தீவுக்கு 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே போல நமக்கும் ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவிலே வரும் பொழுது, இப்பவே 750 கிலோமீட்டர், சென்னைக்கு 700 கிலோமீட்டர் தொலைவிலும், டெல்டாவிற்கு ஒரு 600 550 கிலோமீட்டர் தொலைவில் வரும் பொழுதெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கினோம். மிக மெல்லதான் நகர்ந்து வந்து டெல்டாவை நெருங்கும். டெல்டாவை நெருங்கினாலும் டெல்டா அருகே ஓரிரு நாள் 1.5 நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் வரைக்கும் கடலூர் டெல்டா மாவட்டத்தை ஒட்டியே அது நீடித்துக் கொண்டிருக்கும். இதனால படிப்படியா மழை பொழிவு அதிகரித்து இறுதியில தீவிரமடைந்து பிறகு படிப்படியாக குறைந்து விலகும். இதனாலதான் இந்த ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. நெருங்கி வர மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். ஓகே. அண்ட் இன்னொன்னு நம்ம கடந்த வாரமே பார்த்திருந்தோம். ராமேஸ்வரத்துல கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்லயே தீவிர மழை அப்படிங்கிறது கொட்டியிருந்தது. அண்ட் அங்க வெள்ளமும் ஏற்பட்டிருந்தது நிறைய இடங்கள்ல. அதுக்கும் இந்த புயலுக்கும் ஏதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். அதாவது அது மழை பொழிவை கொடுத்தது இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி மழை பொழிவை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் ராமேஸ்வரத்துல 41 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் கொடுத்தது. அது போய் விலகி இந்த நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கு. அதோட அது விலகி போயிடுச்சு, கிழக்கு நோக்கி போய் இதோட இணைந்து இப்ப தீவிரமடைந்து தான் வந்துட்டு இருக்கு. ஆகவே இதுல என்ன சம்பந்தம்னா, அந்த நிகழ்வு வேற இந்த நிகழ்வு வேற. ஆனால் அந்த ஒரு சிறு நிகழ்வே 41 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ராமேஸ்வரத்துக்கு கொடுத்தது என்றால் இது ஒரு வலுவான நிகழ்வு. இதனால மழைப்பொழிவு மிகுதியாக இருக்கும் என்றுதான் சொல்லணும். நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அச்சப்படாமல் சற்றே நம்ம நிதானமா சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக மழைப்பொழிவு மிகுதியாக இருக்கும், நிறைய மழைப்பொழிவு இருக்கும் அப்படிதான் சொல்லணும். குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கு கொஞ்சம் மிகுதியாகத்தான் மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக கடைமடை பகுதி, கடலோர பகுதிக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவு எல்லாம் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஓகே சார். ஆனா புயல் ஒன்று N1 புயல் எச்சரிக்கை கூண்டு கொடுத்திருக்காங்களே சார், அது எதற்காக சார்? அதாவது ஏற்கனவே நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, என்ன 1ஆம் எண் 2ஆம் எண் எல்லாம் என்னென்ன விளக்கம்னு. இப்போ 1ஆம் எண் அப்படி என்பது கடலிலே ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்திருக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதி எல்லா இடத்துக்குமே. இது மியான்மருக்கும் ஏற்றிருப்பாங்க, அந்தமான்லயும் ஏற்றிருப்பாங்க, கல்கட்டாவிலையும் ஏற்றிருப்பாங்க, பாரதீப் உட்பட எல்லா வங்கக்கடலோர துறைமுகங்களிலும் இந்த 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கும். காரணம், கடலில் ஒரு காற்று இருக்கிறது, நிகழ்வு உருவாகி இருக்கிறது, ஒரு சாதாரண ஒரு அச்சுறுத்தும் காற்று என்று ஒரு முதல் கட்ட எச்சரிக்கை, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இன்னொன்று, சென்னையை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டமா இருக்கு. அண்ட் கடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கும் சூழல்ல எந்த அளவுக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு? தற்பொழுது நிகழ்வானது டெல்டாவை நெருங்கி கொண்டிருக்கும் அதே வேளையில விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழை பொழிவு நள்ளிரவு அதிகாலையில கொடுப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கு. விழுப்புரத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நள்ளிரவிலே மழை தொடங்கிடும். நாளை அதிகாலை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை அதிகாலை லேசான மழைப்பொழிவாக, தூறல் மழைப்பொழிவாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலையிலிருந்து மழைப்பொழிவு மிதமாக மாறிவிடும். கண்டிப்பா நாளை மதியத்துல கனமழையாக மாறும், மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறும். தொடங்கியதிலிருந்து மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், விட்டு விட்டு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். நாளை இரவும், அதாவது 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை பகல் மிக கன மழைப்பொழிவு சென்னைக்கு இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது, போக்குவரத்திற்கு ஒரு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவாக அந்த மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீரான மழைப்பொழிவு பெய்ய வடிய அப்படி இருக்கும். ஏரிகள் எல்லாம் பாதி ஏரி தான் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். அச்சப்படுவதற்கான மழைப்பொழிவு இல்லை, ஏன்னா ஏரிகள் நிரப்புவதற்கான மழைப்பொழிவாக இந்த நிகழ்வு கொடுக்கும். போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும். சற்று 10-15 சென்டிமீட்டர் ஒரு நாள் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 சென்டிமீட்டர் வரை கூட பெய்தாலும் அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவாக சென்னைக்கு அமையாது. எச்சரிக்கை என்பது டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தான் இந்த உச்சபட்ச எச்சரிக்கை. இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவான சமயத்துல இருந்தே இதை கணிக்கிறது அப்படிங்கிறது வெவ்வேறு திசைகள்ல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் முதல்ல இருந்தே இந்த கணிப்புகள் இருந்துச்சு. இப்போ சரியா அதை சொல்ல முடியுமா சார், இங்கதான் அது போய் சேரும் அப்படின்ட்டு? கண்டிப்பாக.
அதாவது உலக வானிலையாளர்கள் நாம மட்டும் இல்ல, இந்திய வானிலை மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஜாம்பவான்கள், வல்லரசுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கூட இன்றைக்கு காலையில கூட மாத்திட்டாங்க. காலையில ஒன்று சொல்றாங்க, மதியம் ஒன்று சொல்றாங்க. ஆனா நம்ம எதையும் மாற்றவே இல்லை. இந்த மாற்றுதலுக்கு என்ன காரணம்னா, ஒன்று வட இந்தியாவுல உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், அப்படியே வடகிழக்கு மாநில வளிமண்டலத்துல மேலடுக்குல ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. அதோட வேகம் பாத்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் வேகம். அதோட வேகம் 10,000 மீட்டர் உயரத்துல, 10 கிலோமீட்டர் உயரத்துல அது அப்படியே குஜராத்ல இருந்து வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் வழியா அப்படியே சீனா நோக்கி வளிமண்டலத்துல பயணித்துட்டு இருக்கு. அது மையம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தை மையமா வச்சிருக்கு. அதே ஒடிசாவிலையும் அந்த காற்று இருக்கு. அது 10,000 கிலோமீட்டர் உயரத்துல அங்க 240னா அது ஒடிசாவிற்கு மேலே பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிட்டு இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு தெற்கே அந்த ஜெட் ஸ்ட்ரீம் இல்ல. ஆந்திர பிரதேசத்துக்கு தெற்கே இல்ல. ஆனால் வங்கக்கடலில இலங்கைக்கு அருகே ஒரு வலுவான வெப்ப நீரோட்டம் பயணித்துக் கொண்டிருக்கு. வெப்ப நீரோட்டம்னா கடலிலே உள்ள நீரை ஒரு இடத்துல இருந்து, அதாவது வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும். ஆறு போல் உள்ளே ஓடும். எப்படி நாம நம்முடைய வெந்நீர் வைக்கும் பொழுது உள்ள கம்பி போல் அங்கங்க வெப்பம் பரவலுக்கு உதவுகிறதோ, கடலிலே உள்ள வெப்பத்தை கடத்துவதற்கு ஆறு போல் வேகமா ஓடிட்டு இருக்கும். அது ஒரு வெப்ப நீரோட்டம். அந்த வெப்ப நீரோட்டம் இலங்கைக்கு அருகே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அதை பிடிக்கிறதுக்கு தான் அது வருது. இப்ப இந்த நிகழ்வே அதை பிடிச்சிட்டுனா அது தமிழ்நாட்டை நோக்கி தான் வருது அந்த வெப்ப நீரோட்டம். அதனால அதன் வழியாக தமிழ்நாட்டை நோக்கி வரும் பொழுது புஷ்னு பிக்கப் ஆகும், ஒரு புயலாக மாறும்னு வானிலையாளர்களோட கணிப்பாக இருக்கிறது. புயலாக மாறி கணிப்பான்னா உயரம் கூடும். உயரம் கூடும்போது என்ன ஆகும்னா அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல போய் டச் ஆயிடும். டச் ஆயிட்டா அதோட சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான் அவங்களோட கல்கட்டா நோக்கி, மேற்கு வங்கத்தை நோக்கி அதை சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கணிப்பா இருக்கு. ஆனால் இலங்கைக்கு கிழக்கே தென்கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வெப்ப நீரோட்டத்தோட தீவிர வெப்ப அளவை விட இலங்கையோட வடகிழக்கு வடக்கில் உள்ள வெப்ப தீவிரம் குறைவாக இருக்கிறது. தமிழ்நாட்டு கரை நெருக்கமாகும் பொழுது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டுக்கு கரைக்கு நெருக்கமா வந்துட்டாலே அது விலகி போவதற்கு வாய்ப்பில்லை, புயலா மாறுவதற்கு வாய்ப்பில்லை, படிப்படியா செயலிழப்பதற்கு தான் வாய்ப்பு. அதனால இது பல்வேறு மாதிரிகள்ல புகுத்தப்படக்கூடிய தகவல் தவறாக இருக்கிற காரணத்தினால தவறான அது ரிசல்ட்டையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம எந்தவித மாற்றமும் இல்லாமல் அது தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு 3 நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு செயலிழந்து 30ஆம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டின் ஊடாக, கர்நாடக ஊடாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி ஒரு தாழ்வு பகுதியா நகர்ந்து செல்லும். இதுதான் இப்பொழுதைய வானிலையோட கணிப்பு. புரியுது. அண்ட் மழையை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை இல்ல தீவிர கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இப்ப இந்த மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல சமீப காலமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல சார், குறுகிய காலகட்டத்துல, அதாவது 1 மணி நேரத்திலேயோ இல்ல 2 மணி நேரத்திலேயோ தீவிர மழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்குமே, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த நிகழ்வு தற்பொழுது இலங்கையோட கிழக்கு பகுதி வழியாக நெருங்கி வரும் வரைக்கும் அளவு கம்மியா அப்படியே ஸ்லைட்டா மழைப்பொழிவு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இலங்கையோட வடக்கு பகுதிக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமா தமிழ்நாட்டுக்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே கொடுக்கும். அப்பொழுது தீவிரமடையும். ஆனால் தொடங்கியது முதல் மழை விடாது. குறைந்தபட்சம் தூறலாவது இருந்துட்டே இருக்கும். சில நேரங்கள்ல அது அப்படியே தூறலாக இருப்பது மிதமான மழைப்பொழிவாக மாறிவிடும். பிறகு திடீர்னு கொஞ்சம் வலுவான மழைப்பொழிவு, அதாவது இரு காற்று இணைவு வெவ்வேறு இடங்கள்ல ஏற்படுத்தும். வெப்ப குளிர் நீராவி வெவ்வேறு இடங்கள்ல ஏற்படுத்தும் பொழுது அதோட ஷேப்பையும் மாற்றும். அதாவது அது கரை கடக்க முற்படும், அங்கும் இங்கும் நகர முற்படும் பொழுது வட்ட வடிவம் என்பது அது கொஞ்சம் அந்த தமிழ்நாட்டு கரை வரும் பொழுது குளிர் அலையோட சிக்கி அதோட பல்வேறு இடைபாடுகளுக்கு இடையினால அதோட காற்று குவிதல் இடத்தையும் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கும். அமைக்கும் பொழுது வெவ்வேறு இடங்கள்ல குறைந்த நேரத்துல அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். குளிர் நீராவி கூடுதலாக கிடைத்தால் மழைப்பொழிவு குறையும். வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் சமமாக கிடைத்தால் மழைப்பொழிவு கூடும். ஆகவே வெப்ப நீராவி மட்டும் கிடைத்தால் மழைப்பொழிவு குறையும். இது மாறி மாறி இந்த நகர்வின் காரணமாக குவிதல் இடம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். குறைந்தபட்சம் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். கனமழை பொழிவாக அது மாறிவிடும். அவ்வப்பொழுது மிக கனமழை பொழிவாக பொழியும். சில இடங்கள்ல தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் மிக கனமழை பொழிவாக பொழிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குறைந்த 2, 3, 4, 5 மணி நேரம்லாம் மிக கனமழை பொழிவாக பொழியும். ஆகவே மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய தெரிகிறது, புதுக்கோட்டை முதல் கடலூர் வரைக்கும். இதுதான் இப்பொழுதைக்கு.
இப்ப எண்ணூர் காட்டுப்பள்ளியில தொடங்கி பாம்பன் தூத்துக்குடி வரைக்குமே இருக்கக்கூடிய 9 துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசணும். இப்ப நெருங்கி வர தமிழகத்தை நெருங்கி வர இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? அது 2ஆம் எண் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது காற்று பாதிப்பு கொடுக்கும் வகையில புயலாக மாறினால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் போன்ற துறைமுகங்களுக்கு அடுத்த கட்ட எச்சரிக்கை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது புயலாக மாற வாய்ப்பில்லை என்பதனால இந்த ஒன்று அடுத்த கட்ட 2ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு தவிர பெரிதாக ஏற்றுவதற்கு வாய்ப்பு தெரியல. ஏன்னா இதை விட அதிகபட்சமா போனீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலையே உருவாகிடும். உருவானால் நாளை காலையே தெரிந்துவிடும். நிச்சயமாக அடுத்த கட்ட ஒரு பாதிப்பை எதுவும் கொடுக்காது. இது வந்து நெருங்கி வந்து விட்டால் தான், அதாவது இலங்கைக்கு வடகிழக்கே இருந்தால்தான் அது தீவிரமடையும். தமிழ்நாட்டு கரைக்கு வந்து விட்டாலே அது தீவிரமடையாது, செயலிழக்கத்தான் செய்யும். ஆகவே அது நாளையே அது முடிவாகிவிடும். கண்டிப்பாக இதற்கு மேல் ஒரு பெரிய காற்று அச்சம் கொடுக்கும் வகையில எந்தவித ஒரு தீவிரமாக அடையாது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தினால் கணிக்கப்பட்டு இந்த 1ஆம் எண்ணோட முடிக்கப்படுவதா வாய்ப்பு தெரிகிறது. நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.